அவங்க வீட்டுல 1000 நாய் இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு குறைஞ்சு குறைஞ்சு நோண்டி நோண்டி கேட்பாங்க. என்னடி தனியா நின்று நீயே பேசிட்டு இருக்கிற? அது ஒண்ணு இல்லைங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரா இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், நம்ம வீட்டு விஷயத்தை நோண்டி நோண்டி கேட்பாங்க. அவங்க வீட்டு விஷயம் பலது நடக்கும், ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம வெளியே போறப்பல நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் கேட்பாங்க. இப்படி ஆயிடுச்சாமா அப்படி ஆயிடுச்சாமா, எப்படிதான் விஷயம் வெளியே போகுதுன்னே தெரியாது. ஆனா அவங்களோடதெல்லாம் என்னென்னமோ நடந்திருக்கும், ஒரு விஷயம் வெளியே வராது. நீங்க தான் மாமியா மருமகளும் அந்த கத்துறதாச்சா, அப்புறம் எப்படி வெளியே போகாம இருக்கும்? அதை கொஞ்சம் திருத்தமா சொல்லுங்க. மாமியா மருமக சத்தம் போறங்காட்டி வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு, தூரத்துல குடியிருக்கிறவங்களுக்கு கேட்குமாக்கும். உங்க அம்மா வெளியே போனா மருமகளை பத்தி குறை சொல்லிட்டு நடந்தது பூரா வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் சொன்னா தெரியதான் செய்யும். எப்பயா இருந்தாலும் விஷயம் வெளியே போகாம மருமக நாங்க வைக்கணும்னு நினைச்சா மாமியார் சும்மா இருக்குமா? 4-5 கிழவி கூட போய் உட்காந்து வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துருது. அப்ப கேட்கதானே செய்வாங்க. அதை ஒத்துக்க மாட்டீங்களே? உனக்கு ஏதாவது அந்த அம்மா சொல்லிட்டே இருக்கணும். ஆமா, உங்களுக்கு ஏதாவது நான் சொல்றதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சே இருக்கணும். எந்த மகன் தான் அம்மா பத்தி சொன்னா ஒத்துக்கிறீங்க? உண்மை சொன்னா யார் ஒத்துக்குவா? பொய்ய சொன்னா தான் கூட்டி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களே. மாமியா மருமக மாதிரிலாம் எங்களுக்கு மகன் வந்து நடிக்க தெரியாது. உண்மையோ பொய்யோ நேருக்கு நேர் எதிரெதிராக வச்சு கேட்டு எங்களுக்கு வில்லி பட்டம் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு உண்மையை நேருக்கு நேர் வச்சு கேட்டுவோம். அப்படி இப்படி எல்லாம் நடிச்சு நல்ல பேர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. கோவத்தினால தானே எங்க பேரை நாங்களே கெடுத்துக்கிறோம். அமைதியா இருந்து கமுக்குன்னு காரியம் சாதிக்கிற மாமியார் மாதிரி எங்களுக்கு நடிக்க தெரிய மாட்டேங்குதே.